தம்பி இது இல்ல மகா வண்டி, இதெல்லாம் வெறும் புல்லட். அப்படியா? 90க்கு முன்னாடி அதான் ராயல். எம்ஜிஆர்ல இருந்து எஸ்டிஆர் வரைக்கும் நம்ம வண்டியை ஓட்டாத ஹீரோவே கிடையாது. ஹீரோவா இருந்தாலும் வில்லனா இருந்தாலும் நம்ம வண்டியை ஓட்டினா ஒரு தனி கலசல். 2008ல ஆர்மில 20 பேர் வச்சு ஒரு வண்டி இழுத்து கின்னஸ் போட்டு. அப்படியா? பின்ன 47 வரை பிரிட்டிஷ் கண்ட்ரோல், 47ல இருந்து நம்ம கைக்கு வந்துச்சு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த வண்டியில இருக்க ஒவ்வொரு பேரும் கைப்பட செய்யறாங்க. காலம் மாற என்ஜின் மாறிச்சு. G2 இல்ல ஒரு 2000 வரை இது மாதிரி வண்டியே கிடையாது. இந்த வண்டியை ஓட்டுற வேற வண்டிக்கு போக மாட்டான், வேற வண்டி ஓட்டுறவங்க அவ்வளவு சுலபமா இந்த வண்டியை ஓட்டவும் முடியாது. குதிரை மாதிரி எந்த ரோட்ல ஏறும் இறங்கும். அந்த வண்டியில ஏறி உட்கார்ந்தாலே அப்படி ஒரு கெத்து, ஒரு கம்பீரம். அது வேற அவ்வளவு சுலபமா இந்த வண்டியிலே வராது. நான் 12 வயசு ஷெட்டுக்கு வந்தேன். இன்னைக்கு என் வயசு 32. 20 வருஷம் நடுவில் வெளிநாட்டெல்லாம் வேலை பார்த்தேன். ஆனா எங்க போனாலும் இந்த வண்டியை தொட்ட சுகம் வரல. எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப வந்துட்டேன். அதான் இதை எடுக்கலாமான்னு யோசிக்கிறேன். வாங்குறதே வாங்குறேன், பழைய வண்டி வாங்க. புது வண்டி கேவலம் நான் சொல்ல மாட்டேன், ஆனா பழைய வண்டி வாங்குறது நல்லது. தம்பி எடுமுகா, என்ன கொஞ்சம் செலவழிக்கணும், ஆனா நஷ்டம் கிடையாது. ஓட்ட காசை விட அதிகமாவே திரும்ப எடுத்துரும். இந்த யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, இறந்தாலும் 1000 பொண்ணு சொல்லுவாங்க தெரியுமா? அதுக்கு உதாரணம் இந்த வண்டி தான். சரிண்ணே, வண்டி வாங்கிடுவே. ஓட்டிருவியா? அண்ணே டியூக்கு 390cc, அதுவே அசால்ட்டா ஓட்டுறேன். இது ஆஃப்டர் ஆல் 350cc தான், ஈஸி. அதெல்லாம் ஓட்டிடலாண்ணே. அப்படியா? சரி, என் வண்டி நினைக்கி நீ போய் ஸ்டார்ட் பண்ணு. சரிண்ணே. என்னண்ணே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, தூக்கில அடிக்குது. எது ஸ்டார்ட் பண்ண முடியலையா? மகா, நம்ம வித்தி ஒண்ணு காட்டி கொடு. ஜோக்க லைட்டா தள்ளிட்டு ஒரு கிக் அடிங்க. ஆம்ப் சென்டருக்கு வந்த உடனே ஆக்சிலேட்டர் கொடுக்காம ஒரு ஃபுல்லா கிக் அடிங்க, வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். இப்ப பாருங்க.